والصلاة والسلام على رسوله سيد المرسلين وعلى آله الطيبين الطاهرين وأصحابه الماجدين أجمعين. أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن عدة الشهور عند الله 12 شهرا في كتاب الله يوم خلق السماوات والأرض. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனும் மகத்துவமும் மாண்புமிக்க ஏக இறைவன் அல்லாஹுடைய திருப்பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கின்றேன். சலாத்தும் சலாமும் என் பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், அவுலியாக்கள், ஷுஹதாக்கள், நல்லடியார்கள் மற்றும் நம் அனைவர்களின் மீதும் என்றென்றும் மீண்டும் நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இஸ்லாத்தினுடைய புனிதமிக்க மாதங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய முஹர்ரம் என்னும் மாதத்தில் கூடுதல் சிறப்பாக இஸ்லாமிய வருட பிறப்பினுடைய ஆரம்ப தினம் முதல் நாளில் நாம் இந்த ஜும்மாவை அணுகியிருக்கின்றோம். வல்ல அல்லாஹ் நாம் இந்த புனிதமான மாதங்களில் செய்யக்கூடிய அமல்களையும் இன்னும் செய்ய இருக்கக்கூடிய அத்தனை அமல்கள் சார்ந்த காரியங்களையும் கபூல் செய்து அருள் புரிவானாக. ஆமீன். இந்த நேரத்தில் இந்த ஜும்மாவில் நாம் ஹிஜ்ரி எப்படி உருவானது என்ற வரலாற்றை நாம் பார்க்க இருக்கின்றோம். அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் சுட்டிக்காட்டுகின்றான், இன்ன இத்தத ஷுஹூரி இன்தல்லாஹி 12 ஷஹ்ரா ஃபீ கிதாபில்லாஹ். அல்லாஹ்வுடைய இடத்தில் மாதங்களுடைய எண்ணிக்கை 12 அல்லாஹ்வுடைய கிதாபில் எழுதப்பட்டிருக்கிறது. எப்போ எழுதப்பட்டது? யௌம ஹலகஸ் ஸமாவாதி வல் அர்த். வானத்தையும் பூமியையும் படைக்கப்பட்ட நாளிலேயே ஒரு வருடத்திற்கான மாதம் 12 என்பதாக அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் பதிவு செய்கின்றான். அல் குர்ஆன் 9:36 வசனத்தில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், காலம் அதன் சுழற்சிக்கு ஏற்ப சுழன்று கொண்டே இருக்கிறது. வானம் பூமி படைக்கப்பட்ட நாள் முதல் மாதங்களுடைய எண்ணிக்கை 12 என்பதாக புகாரியில, முஸ்லிம் கிதாபுகளில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் மற்றும் நபி அவர்களுடைய வார்த்தைகளான ஹதீஸ்களில் மாதங்கள் 12 மாதங்கள் சேர்ந்து ஒரு வருடம் என்பதாக காலத்தினுடைய ஆரம்பத்தில் இருந்தே சொல்லப்பட்டது என்பதாக சொல்லப்படுகிறது. ஆனால் ஆதி மனிதன் அவன் எப்படி இந்த காலத்தையும் நேரத்தையும் இந்த வருடத்தையும் மாதத்தையும் அவன் கணித்துக் கொண்டான் என்பதாக ஆதி மனிதனுடைய ஆய்வு, அந்த மனிதனுடைய தேவை, அவசியம் காலத்தினுடைய சூழலுக்கு ஏற்ப கொஞ்சம் கொஞ்சமாக உணர ஆரம்பிக்கப்பட்டது. அந்த அடிப்படையில் முதலாக இந்த காலத்தை கணிப்பதற்காக பயிர் தொழில் செய்யக்கூடிய விவசாயி
நடவு வைப்பதில் இருந்து அறுவடை செய்வது வரை அவனுக்கு இந்த மழையினுடைய தேவை ஏற்பட்டது, வெயிலுடைய தேவை ஏற்பட்டது. இந்த காலங்கள் அவன் புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் ஏற்பட்டது. தமிழ்நாட்டில் தென்மேற்கு பருவக்காற்றும் வடமேற்கு பருவக்காற்றும் மழை தரக்கூடியது. அந்த நாளதான் விவசாயிகள் தங்களுடைய விவசாயத்தை முழுமையாக ஈடுபடுத்துவார்கள். மற்ற நாட்களில் வெறுமனே சும்மாவே விட்டு வைத்து விடுவார்கள் பயிர் தொழில் செய்யக்கூடியவர்கள். ஆக விவசாயிக்குத்தான் முதலாக இந்த காலத்தினுடைய அவசியம் ஏற்பட்டது. இதுதான் முதல் முயற்சியாக வரலாறுகளில் பதிவு செய்யப்படுகிறது. மனிதனுடைய இரண்டாவது முயற்சி எங்கே இருக்கிறது என்றால், எகிப்து நாட்டில் வருஷத்துக்கு ஒரு முறை வெள்ளம் ஏற்படும். அந்த வெள்ளம் ஏற்படக்கூடிய நேரத்தில் இவர்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக அந்த காலத்தை கணிக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டது. இதுதான் மனிதனுடைய இரண்டாவது முயற்சி என்பதாக சொல்லப்படுகிறது. மூன்றாவது முயற்சி என்னவென்றால், வானத்தை பார்க்கிறார்கள். ஒரு நாள், ஒவ்வொரு நாளும் நிலவு வளர்ந்து கொண்டே வருகிறது. 15 நாளுக்கு பிறகு அந்த நிலவு தேய்ந்து கொண்டே வருகிறது. இப்படி நிலவு வளர்வதும் தேய்வதும் அதில் ஏற்படக்கூடிய மாற்றங்களும் அதை கவனித்த மனிதன் இந்த நிலவுகளை நாட்களை குறிப்பதற்காக ஒரு மாத காலமாக 29 அல்லது 30 என்பதாக கணித்து மாதத்தினுடைய கால அளவை மனிதன் நிர்ணயித்தான். அதற்கு பிறகு பல்வேறு பருவ மாற்றங்கள், மழை காலம் வருகிறது, வெயில் காலம் வருகிறது, பனிக்காலம் வருகிறது, இலையுதிர் காலம் வருகிறது. இப்படி 4 வகையான சீசன்ஸ், பருவ மாற்றங்கள் 3 மாதத்திற்கு ஒரு முறை வருவதை இந்த மனிதன் கவனித்து 4 பருவ காலங்களும் சேர்ந்து ஒரு வருடம் என்பதாக இந்த மனிதன் இந்த வருடத்தை தீர்மானித்து, அப்பதான் முதலாக காலத்தையும் நேரத்தையும் அவன் கணித்துக் கொள்கிறான் என்பதாக வரலாறுகளிலே பதிவு செய்யப்படுகிறது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படி நாட்களை கவனித்தவர்கள், வாரங்களை கவனித்தவர்கள், மாதங்களை கவனித்தவர்கள், வருடத்தை கவனித்தவர்கள் அதை முறையாக கவனித்தார்களே தவிர அதை அவர்கள் பதிவு செய்யப்படவில்லை. ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் தனித்தனி நாட்காட்டிகள் உருவாக்கப்பட்டது. சில காலாண்டர்கள் சூரியனை மையமாக வைத்து எடுக்கப்பட்டது. சில காலாண்டர்கள் சந்திரனை மையமாக வைத்து எடுக்கப்பட்டது. சில காலாண்டர்கள் இரண்டும் கலந்த முறையில் எடுக்கப்பட்டது. இப்படி மனிதன் உருவாக்கிய இந்த காலாண்டரை ஒரே தொடராக அவர்கள் பின்பற்றவில்லை. ஒவ்வொரு மதத்தவர்களுக்கும் ஒரு காலாண்டர் இருக்கிறது. ஒவ்வொரு மொழி பேசக்கூடியவர்களுக்கும் ஒரு காலாண்டர் இருக்கிறது. ஒவ்வொரு சமூகத்திற்கும் ஒவ்வொரு நாடுகளுக்கும் ஒரு காலாண்டர் இருக்கிறது. இப்படி பல அமைப்பு முறைகளில் இந்த காலங்கள் கணிக்கப்பட்டு மனிதனிடத்தில் இருக்கிறது. ஆனால் ஒரு தெளிவான முறையில் பதிவு செய்யப்படவில்லை என்பதுதான் இங்கு நாம் குறிப்பிடுவது. வரலாறுகளில் நாம் பார்க்கிறோம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்து மக்கள் இந்த காலாண்டரை எங்கிருந்து ஆரம்பிக்கிறார்கள் என்றால், பிரச்சனை இங்கதான். காலாண்டரை எங்கிருந்து தொடங்குவது என்பதுதான். அந்த காலத்துல மிக முக்கியமான ஒரு நிகழ்வு நிகழப்பட வேண்டும். அந்த நிகழ்வு எல்லா இடங்களிலும் பேசப்பட வேண்டும். அப்படி பேசப்படக்கூடிய அந்த நிகழ்வுகளை மையமாக வைத்துத்தான் இந்த காலாண்டனுடைய தொடக்கம் ஆரம்பமாக இருக்கிறது. அந்த அடிப்படையில்
இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நெருப்பு குண்டத்தில் போடப்படுகிறார்கள். சில காலங்கள் நெருப்பு குண்டத்தில் வாழ்ந்தார்கள். நெருப்பு முழுவதுமாக அணைந்ததற்கு பிறகு அந்த நெருப்பில் இருந்து உயிரோடு நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருகிறார்கள். உலகம் முழுக்க பேசப்படக்கூடிய ஒரு வரலாறாக ஆகிவிட்டது. அப்போ நம்ரூத் என்னும் மன்னன் உலகம் முழுக்க ஆட்சி செய்த மன்னனாக இருந்தான். அவனுடைய காலத்தில் நம்ரூத் மன்னனை எதிர்த்து ஒரு நிகழ்வு மிகப்பெரிய அதிசயமாக நிகழ்கிறது என்றால் அது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. அந்த முக்கியத்துவம், அந்த நிகழ்வை வைத்துதான் ஏப்ரா என்ற காலாண்டர் உருவாக்கப்படுகிறது. அதற்கு பிறகு மாயன் காலாண்டர் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். சமீபத்தில் கூட சில வருஷத்துக்கு முன்னாடி 2012 உலக அழிவு ஏற்படும் நம்ம செய்திகள்ல பார்த்திருப்போம். எல்லா வால்போஸ்டர்களிலும் அது ஒரு விவாதமாகவே ஆக்கப்பட்டது. தொலைக்காட்சிகளில் எல்லாம் மிகப்பெரிய விவாதமாக பேசப்பட்டது. மாயன் காலாண்டர் என்ற ஒரு காலாண்டர் யூதர்கள் உருவாக்கினார்கள். அந்த காலாண்டனுடைய முடிவு 2012 முடிகிறது. அந்த காலத்து மக்கள் 2012 வரைக்கும் அவர்கள் பதிவு செய்தார்கள். அந்த காலாண்டரை உருவாக்கினார்கள். அதில் டிசம்பரோடு இந்த வருடம் முடிவடைகிறது. எனவே உலகத்தினுடைய யுக முடிவு நாள் அந்த நாளில் ஏற்படும் என்பதாக யூதர்களுடைய கருத்தாக இருந்தது. வல்ல அல்லாஹ் அதை கடந்து நமக்கு உடைத்து நம்மிடத்தில் காண்பித்து விட்டான். அந்த அடிப்படையில் அவர்கள் அந்த காலாண்டரை எப்படி உருவாக்கினார்கள் என்றால் வரலாறுகளில் பதிவு செய்யப்படுகிறது. நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நைல் நதியை இரண்டாக பிளந்து தன்னுடைய 6 லட்சத்திற்கும் மேலான மக்களை அந்த நைல் நதியில் பிளந்து அதில் புள்ளே பயணம் செய்து ஃபிரௌனிடம் இருந்து பாதுகாத்தார்களே, அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு வரலாறுகளில் பதிவு செய்யப்படக்கூடிய ஒரு நிகழ்வு, முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்வாக கருதப்பட்டது. அந்த நாளில் இருந்து, அந்த வருடத்தில் இருந்து இந்த மாயன் காலாண்டர் துவங்கப்பட்டது என்பதாக வரலாறுகளிலே பார்க்கிறோம். அதே மாதிரி நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவங்க பிறப்புக்கு முன்னதாக, பிறப்புக்கு பின்னதாக என்பதாக நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்த அந்த அதிசயத்தை மையமாக வைத்து ஆண் துணை இல்லாமல் பிறந்த ஒரு குழந்தையாக இருக்கும் பொழுதே எல்லா மக்களுக்கும் அதற்கான விளக்கத்தை சொன்ன ஒரு குழந்தை, மரணித்தவர்களை உயிரோடு எழுப்புவதற்குரிய ஆற்றல் பெற்ற அந்த குழந்தை, இப்படி மிக தனித்துவம் பெற்ற ஒரு வரலாற்று முக்கியத்துவம் பெற்ற ஒரு குழந்தையினுடைய பிறப்பை மையமாக வைத்து கிறிஸ்துவர்கள் அவர்கள் பிறந்த வருடத்தில் இருந்து நாட்களை கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள், வருடங்களை உருவாக்கினார்கள். அதே மாதிரி அரேபியர்கள் யானை ஆண்டு என்று சொல்லக்கூடிய ஒரு முறைகளை கணக்கிட்டு வந்தார்கள். இந்த வரலாறை அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் சொல்லி காட்டுகின்றான். அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பி அஸ்ஹாபில் ஃபீல், யானை படையினரை உங்களுடைய இறைவன் எப்படி அழியச் செய்தான் என்பதை நீங்கள் பார்க்கவில்லையா? அலம் யஜ்அல் கைதஹும் ஃபீ தவ்லீல், அவர்கள் மீது பறவைகளை கூட்டம் கூட்டமாக அனுப்பினானே. தர்மீஹிம் பிஹிஜாரத்தின் மின் சிஜ்ஜீல், கெட்டியான சுடப்பட்ட சின்ன சின்ன கற்களை அந்த யானை படையின் மீது பறவைகள் வீசி எறிந்தது. ஃபஜஅலஹும் கஅஸ்ஃபின் மஅகூல், அப்படி எரியப்பட்ட அந்த கல்லினுடைய கனத்தால், அந்த கல்லினுடைய நெருப்பினுடைய அமைப்பால் அந்த யானை படை சுக்கு நூறாக தின்னப்பட்ட வைக்கோலை போன்று ஆகிவிட்டது, ஒரு சாணியை போன்று ஆகிவிட்டது என்பதாக சொல்லப்படுகிறது. இந்த வரலாறு ஏன் முக்கியத்துவம் பெறுகிறது என்றால், அன்னைக்கு எல்லா பகுதிகளிலும் பல மன்னர்கள் ஆட்சி செய்தார்கள், பல இடங்களை தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தார்கள். ஆனா அரபியாவை மட்டும் தொடவே மாட்டாங்க. அங்க என்ன கிடைக்க போகுது? அங்க ஒண்ணுமே இருக்காது, முற்றிலும் பாலைவனம். அங்க நமக்கு என்ன கிடைக்க போகிறது என்பதாக நினைத்து ஒவ்வொரு பகுதியாக கைப்பற்றிய மன்னர்களுக்கு மத்தியில்
எல்லாராலும் கைவிடப்பட்ட அந்த காலகட்டத்தில் அபரஹா என்னும் மன்னன் ஒரு ஆலயத்தை கட்டி வைத்து மக்களை தன்னுடைய ஆலயத்தின் பக்கமாக அழைப்பு கொடுத்தான். எந்த மக்களும் வரல. பழமைத்துவமும் வரலாற்று முக்கியத்துவம் பெற்ற காபத்துல்லாவை விட்டுவிட்டு எப்படி இந்த ஆலயத்திற்கு வருவார்கள்? இதனால போராமை கொண்ட அந்த அபரஹா என்ற மன்னன் அந்த காபத்துல்லாவின் மீது படையெடுக்கிறான். பொதுவா ஒரு இடத்துல படையெடுக்கப்பட்டது என்றால் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் அரணாக இருந்து அதை பாதுகாப்பார்கள். ஆனா இங்க என்ன நடக்குது அப்படின்னா, அபரஹா மன்னன் படையெடுத்து வருகிறான். அப்துல் முத்தலீப் நபி அவர்களுடைய பாட்டனார் அவங்களை எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்படியே கடந்து போறார். சொல்லப்பட்டது, உங்களுடைய பகுதிகளை வெற்றி கொள்வதற்காக இந்த மன்னர் வந்திருக்கிறார். அப்ப அப்துல் முத்தலீப் சொன்னாரு, மற்ற இடம் மாதிரி இந்த இடம் கிடையாது. இந்த இடத்தை நாங்கள் பாதுகாக்கவில்லை, வல்ல அல்லாஹ் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறான் என்ற அந்த நேரத்தில் அப்துல் முத்தலீப் அவர்கள் சொல்லி சென்றார்கள். அவன் படையை கொண்டு வந்தான். மிக அற்பமான ஒரு விஷயத்தை கொண்டு ஒரு பறவை கல்லை எறிந்ததின் காரணமாக ஒரு பெரும்படை அழிக்கப்பட்டது என்று வரலாற்றில் பதிவு செய்யக்கூடிய அளவிற்கு உலகத்தால் கைவிடப்பட்ட ஒரு பகுதியில் இப்படி அமானுஷ சக்தி இருப்பதை பார்த்த மக்கள் அன்னையிலிருந்துதான் உலகம் முழுக்க அரேபியாவின் மீது பார்வைகள் செலுத்தப்படுகிறது. அதிலிருந்து ஒரு வரலாற்றினுடைய முக்கியத்துவம் பெற்ற ஒரு நாளாக, ஒரு வருடமாக அந்த யானை ஆண்டு என்பதாக குறிப்பிடப்படுகிறது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பிறந்த அந்த வருடத்தை பதிவு செய்யக்கூடிய ஹதீஸ்கள் திருமதி அஹ்மத் மற்றும் புகாரியில் இப்படி பதிவு செய்யப்படுகிறது. கைஸ் பின் மக்ரமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், நானும் நபி அவர்களும் யானை ஆண்டில் பிறந்தோம் என்பதாக பதிவு செய்கிறார்கள். ஆக யானை ஆண்டு என்பதாக பதிவு செய்யக்கூடிய முறை இருந்திருக்கிறது. அதற்கு பிறகு நபி அவர்கள் பட்டம் பெற்றதற்கு பிறகு, நபித்துவம் பெற்றதற்கு பிறகு அந்த சில காலங்களை நபி அவர்கள் நபித்துவம் பெற்ற முதலாம் ஆண்டு, நபித்துவம் பெற்ற இரண்டாம் ஆண்டு என்பதாக பதிவு செய்யப்படுகிறது. இப்படி சில காலாண்டர் உருவானது. அதற்கு பிறகு சஹாபாக்கள் எப்படி இந்த ஆண்டு கணக்கை நடைமுறையில் வைத்திருந்தார்கள் என்றால், பத்ர் யுத்தம் நடந்த முதலாம் ஆண்டு, பத்ர் யுத்தம் நடந்த ஆண்டு, உஹது யுத்தம் நடந்த ஆண்டு, தபூக் யுத்தம் நடந்த ஆண்டு, இப்படி ஒரு ஆண்டில் மிக முக்கியத்துவம் பெறக்கூடிய ஒரு வருடத்தை அவர்கள் மையமாக வைத்து அதை கவனித்து வந்தார்கள். ஆனா அதை தொடர்ந்து அவர்கள் பின்பற்றி வரவில்லை. இதுதான் இங்க பிரச்சனை. நபி அவர்களுடைய வஃபாத்திற்கு பிறகு 6 வருடத்திற்கு பிறகு ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சி செய்கிறார்கள். அவர்கள் கலீஃபாக இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் மைமூன் பின் மஹரான் என்பவர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் ஒரு கடிதத்தை கொடுக்கிறார், தன்னுடைய கடனுக்காக வேண்டி. அதுல வெறும் ஷாபான்னு பதிவு செய்யப்பட்டிருக்கு, எந்த வருஷத்துடைய ஷாபான்னு இல்லை. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டார்கள், இது இந்த வருடத்துடைய ஷாபானா அல்லது சென்ற வருடத்தினுடைய ஷாபானா இல்ல கணக்கில் வர இருக்கக்கூடிய அடுத்து வரக்கூடிய ஷாபானா என்பதாக குழப்பம் ஏற்பட்டது. அவர்கள் கேட்டார்கள். அப்போதுதான் முதலாக இந்த வருடத்தை பதிவு செய்வதற்குரிய அவசியத்தை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உணர்ந்தார்கள். அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் மேலும் வலு சேர்க்கும் விதமாக கூஃபா நகருடைய மன்னர் கவர்னர் அபூ மூசா அல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஒரு கடிதத்தை எழுதுகிறார்கள். அந்த கடிதத்தில் என்ன பதிவு செய்யப்படுகிறது என்றால், அமீருல் முஃமினீன் அவர்களே, உங்களிடம் இருந்து தொடர்ந்து எங்களுக்கு பல்வேறு கட்டளைகள் வந்து கொண்டிருக்கிறது. அந்த உத்தரவுகளில் எது முந்தியது எது பிந்தியது என்ற குழப்பம் எங்களிடத்திலே இருக்கிறது. ஏனென்றால் நீங்க அரேபியாவினுடைய முறைகளில் பதிவு செய்கிறீர்கள்,
நாங்க இந்த ரோம பகுதிகளில் ஆட்சி செய்யக்கூடியவர்கள், பாரசீகத்துள் பகுதிகளில் ஆட்சி செய்யக்கூடியவர்கள், இந்த இடத்தில் இங்கு இருக்கக்கூடிய நடைமுறைகளில் நாங்கள் பார்க்கிறோம். இதனால் எங்களுக்குள் குழப்பம் ஏற்படுகிறது. எந்த கட்டளை முந்தியது, எந்த கட்டளை பிந்தியது என்பதாக முரண்படுகிறது. இதனால் உங்களுடைய உத்தரவுகளை நாங்கள் முறையாக பின்பற்ற முடியவில்லை. எனவே உடனடியாக இதற்கு ஒரு தீர்வை நீங்கள் ஏற்படுத்த வேண்டும் என்பதாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இந்த கடிதத்தின் மூலமாக அபூ மூஸா அல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பதிவு செய்கிறார்கள். அல் பிதாயா அவன் நிகாயா என்ற கிதாபில் இந்த வரலாறு பதிவு செய்யப்படுகிறது. இந்த அடிப்படையில் தான் நபி உமர் ரலியல்லாஹு அன்ஹு, ஹலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த காலகட்டத்தில் வாழ்ந்திருந்த முக்கியமான சஹாபாக்கள் எல்லாத்தையும் ஆலோசனைக்கு அழைக்கிறார்கள். அவர்களிடம் இந்த முக்கியத்துவத்தை கொடுக்கப்படுகிறது. இது சார்ந்த விவாதம் கொடுக்கப்படுகிறது. அப்பொழுது சில சஹாபாக்கள் சொன்னார்கள், பாரசீகத்தினுடைய முறைப்படி நாம் நம்முடைய ஆண்டை கணக்கிடலாம் என்பதாக சொன்னார்கள். பாரசீகத்தில் என்ன நடைமுறை அப்படின்னா, எந்த அரசர் அந்த பகுதிகளில் ஆட்சி செய்கிறாரோ அந்த அரசர் ஆண்ட வருடம், அந்த அரசர் ஆண்ட 2வது வருடம், அதற்கு பிறகு இன்னொரு அரசர் வருவார், அவருடைய பெயரை சொல்லி அந்த வருடம் என்பதாக சொல்லப்படும். இப்படி ஹலீஃபாவை மையமாக வைத்த ஆண்டுகளை நாம் கணிக்கிடலாம் என்பதாக சில சஹாபாக்கள் சொன்னாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் மற்ற சபையினர்களும் அதை வேண்டாம் என்பதாக மறுத்தார்கள். இன்னும் சில சஹாபாக்கள் ரோமர்கள் பயன்படுத்திய முறைகளை நாம் பயன்படுத்தலாம் என்பதாக சொன்னார்கள். ரோமர்கள் என்ன நடைமுறையை பயன்படுத்தினாங்க அப்படின்னா, மாவீரன் அலெக்சாண்டர் அவர் மரணித்த அந்த ஆண்டுகளில் இருந்து அவர்கள் பதிவு செய்ததை போன்று நாம் பதிவு செய்யலாம் என்பதாக சொன்னார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், இந்த அத்தனை கருத்துகளையும் மறுத்து இஸ்லாம் தனித்துவமிக்கது, தனித்துவம் வாய்ந்த வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு மதமாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே ஒரு மிக முக்கியமான வரலாறுகளை மையப்படுத்தி நாம் இந்த ஆண்டு கணக்கை தொடங்க வேண்டும் என்பதாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த ஆலோசனை சபைகளில் சொன்னார்கள். அப்பொழுது 4 வகையான கருத்துகள், ஆலோசனைகள் வைக்கப்பட்டது. ஒன்று, நபி அவர்கள் பிறந்த வருடத்தை நாம் ஆண்டினுடைய துவக்கமாக வைக்கலாம். 2வது கருத்து, நபி அவர்களுடைய மரணித்த வருடத்தை நாம் ஆண்டின் கணக்காக தொடங்கலாம். 3வது கருத்து, நபி அவர்களுக்கு நபித்துவம் பெற்ற ஆண்டிலிருந்து நாம் வருடத்தினுடைய ஆரம்பமாக துவக்கலாம். 4வது கருத்து, நபி அவர்கள் மக்காவில் இருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்த இந்த வருடத்தில் இருந்து நாம் ஆண்டினுடைய கணக்காக துவங்கலாம் என்று இந்த 4 கருத்துகள் அன்று ஆலோசனையில் வைக்கப்படுகிறது. இந்த ஆலோசனையில் ஹதீஸ்களில் பதிவு செய்யப்படுகிறது, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்களை ஒன்றிணைத்து வருடத்தை எந்த நாளில் இருந்து துவங்கலாம் என்று ஆலோசனை வைத்த பொழுது, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இந்த 2 மிகப்பெரிய சிறப்புமிக்க சஹாபாக்களுடைய ஆலோசனை பெற்றிருக்கக்கூடிய நபி அவர்கள் ஹிஜ்ரத் செய்த அந்த நிகழ்வுகளை மையமாக வைத்து ஆண்டினுடைய கணக்கை துவங்கலாம் என்பதாக ஆலோசனைகளில் வைக்கப்படுகிறது. எல்லா சஹாபாக்களின் மூலமாக அது ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. அதாவது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலத்தில் ஹிஜ்ரி 16 அல்லது 17 அந்த வருஷத்துல இருந்துதான் இந்த ஹிஜ்ரத் என்ற அந்த நிகழ்வை மையமாக வைத்து ஹிஜ்ரி என்ற ஆண்டினுடைய துவக்கமாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது என்பதாக வரலாறுகளிலே நாம் பார்க்கின்றோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஆலோசனைக்கு பின்னால் சில வசனங்களும் முக்கியத்துவம் பெறுகிறது என்பதாக பதிவு செய்யப்படுகிறது. அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் சொன்னான், லா தகும் ஃபீஹி அபதா லமஸ்ஜிது முஸ்ஸிஸ அலா தக்வா மின் அவ்வலி யௌமின் ஹக். இந்த வசனத்துல நீங்க தொழுகுவதாக இருந்தால் நீங்கள் இறையச்சத்தின் மீது முதலாக கட்டப்பட்ட பள்ளிவாசல் நீங்கள் தொழுது கொள்ளுங்கள். இது எப்ப நடந்தது அப்படின்னா, ஹிஜ்ரத்துடைய நிகழ்வில் நடந்தது.
அந்த வார்த்தைகளில் அவ்வல் ஆரம்பமாக கட்டப்பட்டது, ஆரம்ப நாள் என்பதாக குறிப்பிடப்பட்ட அந்த வசனத்திற்கு ஏற்ப சஹாபாக்கள் எல்லாம் இந்த கருத்தில் ஒருங்கிணைந்து இந்த ஹிஜ்ரி என்னும் ஆண்டை துவக்கியிருக்கிறார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இவ்வளவு சிறப்புமிக்க வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஹிஜ்ரி என்ற ஆண்டுகளை இன்றைக்கு நாம பயன்பாட்டில் வைத்திருக்கிறோமா இல்லையா என்பதுதான் பிரச்சனை. இவ்வளவு முக்கியத்துவம் பெற்ற ஒரு வருடத்தை நாம் சர்வசாதாரணமாக நம்முடைய திருமண நிகழ்வுகளில் அந்த பத்திரிகைகளில் ஒரு பிராக்கெட்ல அதுக்கு உள்ள நாம இந்த ஹிஜ்ரத்தை நாம் பதிவு செய்கிறோம். அதுதான் நாம் இந்த ஹிஜ்ரத்துக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை. மற்ற நாட்களில் இன்னைக்கு என்ன மாதம்னு கேட்டா நமக்கு தெரியாது, என்ன பிறைன்னு கேட்டா நமக்கு தெரியாது, எத்தனாவது ஹிஜ்ரத்துடைய வருடம் என்று கேட்டால் நமக்கு தெரியாது. இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். வல்ல அல்லாஹ் இந்த சூழ்நிலைகளை அனைத்தையும் நாம் புரிந்து கொண்டவர்களாக நாம் இதிலிருந்து மீண்டு யூதர்களுடைய சதி திட்டத்தில் இருந்து நாம் முழுமையாக விலகி, ஏன் யூதர்களுடைய சதி திட்டம்னு சொல்றோம் அப்படின்னா, அன்னைக்கு அப்பாசிய கலீஃபாக்களுடைய ஆட்சி காலத்தில் இந்த ஹிஜ்ரத்து பயன்படுத்தப்பட்டு வந்தது. அப்பொழுது ஒரு நெருக்கடியான சூழ்நிலை அன்று இருக்கக்கூடிய மன்னருக்கு ஏற்பட்டது. எது மாதிரியான நெருக்கடி அப்படின்னா, தன்னுடைய நாடுகளை பாதுகாக்கக்கூடிய அளவிற்கு அவர்களிடத்தில் போதிய வருமானம் இல்லை. யூதர்களுடைய படைகளை நாட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. அப்பொழுது யூதர்கள் நிபந்தனையாக வைத்த முதல் கோரிக்கை என்ன தெரியுமா? உங்களுடைய அப்பாசிய கலீஃபாக்களுடைய ஆட்சி பகுதிகளில் ஆட்சியினுடைய டேட், ஆட்சியினுடைய ஆண்டாக நீங்கள் இந்த கிபியை பயன்படுத்த வேண்டும். கிறிஸ்துவ பிறப்புக்கு பிறகு என்பதாக நீங்கள் பயன்படுத்த வேண்டும். ஹிஜ்ரி என்ற காலாண்டரை முற்றிலும் ஒதுக்கி வைக்க வேண்டும் என்பதாக அன்னைக்கு அவர்கள் தீர்மானமாக கொண்டு வந்தார்கள். சூழ்நிலையை கருத்தில் கொண்டு அன்று இருந்த கலீஃபா அதை ஏற்றுக்கொண்டார். அதன் விளைவாக கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஹிஜ்ரத்தினுடைய நடைமுறை நம் இடத்திலிருந்து விலகி வெகு தூரம் சென்று விட்டது. இன்று ஒரு பிராக்கெட்டுக்குள்ளே நமக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் ஒவ்வொருவரும் இந்த ஹிஜ்ரத்தில் சம்பந்தமாக விழிப்புணர்வை நாம் பெற்றிருப்போமேயானால் இன்னைக்கு இந்த பிறை குழப்பமே வராமல் இருந்திருக்கும். அவ்வளவு ஒரு பிரச்சனைக்கு மத்தியில் நாம் இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இன்னைக்கு சவுதியில முதல் பிறை இல்லை, இந்தியாவில் முதல் பிறை, நாளைக்கு சில இயக்கத்தினர்களுக்கு முதல் பிறை, 2 நாளுக்கு முன்னதாக இன்னும் சில இயக்கத்தினருக்கு முதல் பிறையாக இருந்து கொண்டிருக்கிறது. இப்படி பிறைகளை இன்னைக்கு நாம முறையாக கணக்கிடாததின் காரணமாக, முறையாக பின்பற்றாததின் காரணமாக, முறையாக விளங்கிக் கொள்ள முடியாததின் காரணமாக நாம் இன்ற ஹிஜ்ரத் என்ற முறைகளை மறந்து, வரலாற்றுகளை மறந்து, அதில் இருக்கக்கூடிய முக்கியத்துவத்தை மறந்து நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வல்ல அல்லாஹ் நாம் இதிலிருந்து முழுமையாக பாதுகாப்பு பெற்று, நாம் இதிலிருந்து முழுமையாக விளங்கி ஒரு சமூக சீர்திருத்தத்தோடு நாம் இந்த ஹிஜ்ரத்தை அணுக வேண்டும் என்பதாக நாம் புரிந்து கொள்வதற்குரிய வாய்ப்பை வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுக்கு வழங்கி அருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.